பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? காலையில 8 மணி வழக்கம் போல ராமு சார் தன் கொடக்கடையை திறக்கிறாரு. ஷட்டர் திறக்கிற சத்தம் கேட்டோன்னே உள்ள இருக்கிற அந்த ஓல்டு மாடல் கருப்பு கொடை வேகமா ஓனர் வந்துட்டாரு, எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சத்தம் போட்டுச்சு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எரிச்சலா எழுந்த அந்த லேட்டஸ்ட் மாடல் ஃபோல்டிங் டைப் கொடைக்கு ரொம்ப கோவம். இப்போ எதுக்கு கத்துறீங்க? இப்போ 4 பேர் உடனே உங்களை விலை கொடுத்து வாங்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தான் தலையை சாய்ச்சி படுத்துக்குச்சு. இந்த கடினமான சொல்லு பக்கத்துல இருந்த இன்னொரு ஓல்டு மாடல் கொடைக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்துச்சு. தன் நண்பனை பார்த்து, எதுக்கு இப்படா தேவையில்லாம கத்தி எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்குற, அமைதியா இருன்னு தன் நண்பனை அமைதிப்படுத்துச்சு. கொஞ்ச நேரத்துல ஷட்டரை திறந்துட்டு ஓனர் உள்ள வராரு. உள்ள வந்துடுறவரு பின்னாடியே வந்த பசங்களை பார்த்து, டேய் சீக்கிரம் அவங்கவுங்க செக்ஷனை க்ளீன் பண்ணுங்க, க்ளீன் பண்ணிட்டு யாரும்மா பெருக்கிறது, சீக்கிரம் பெருக்குங்கம்மா கடையை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே வரும்போது இந்த கம்ப்யூட்டரில் டஸ்ட்டாக இருந்ததை பார்த்துட்டார். ஏம்மா இதை ஒழுங்காக தொடச்சி வச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த பில் போடுற பொண்ணுக்கிட்ட சத்தம் போட்டுட்டு போனவர் இந்த கருப்பு கொடையெல்லாம் செதறி கடந்தது. அதை பார்த்த உடனே அந்த கடை பையனை கூப்பிட்டு, டேய் தம்பி, இந்த கருப்பு கொடையெல்லாம் ஒன்றும் விற்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் மொத்தமாக மூட்டை கட்டி அந்த வேஸ்ட் ரூமில் போடு அப்படின்னு சொன்னார். அவனும் அதை எடுக்க வந்தான். இதை கேட்ட உடனே அந்த லேட்டஸ்ட் மாடல் கொடைங்களுக்கு ஒரே நையாண்டித்தனம். இந்த கருப்பு கொடைங்களை பார்த்து ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பையனும் அந்த கொடைங்களை எடுத்துகிட்டு போய் அந்த வேஸ்ட் ரூமில் போட்டுட்டான். வியாபாரம் கொஞ்சமாக ஸ்லோவாக தொடங்கி ஓரளவுக்கு நல்லா நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை கலர் பெரிய கார் வேகமாக கடை முன்னாடி நிற்கிது. எல்லாரோட பார்வையும் அந்த வெள்ளைக்கார் மேலேயே போச்சு. கார்லேருந்து ஒரு பெரிய பணக்காரர் இறங்குறாரு. நல்ல அஜன்னு பாகுவா இருக்கிறார். நேராக அந்த கடைக்குள்ளே தான் வர்றார். எல்லாருக்கும் தெரியுது, பார்த்த உடனே அவர் ஒரு பெரிய பணக்காரர்னு. ஓனர் அப்படியே அவரே பார்க்குறாரு. வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்கிறார். அவர் வேகமாக வந்தார். ஏன்பா கருப்பு கலர் கொடை இருக்குதா, அந்த ஓல்டு மாடல் கொடை அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஓனர் சுதாரிச்சின்னு, இருக்கு சார் அப்படி சொல்கிறார். டேய் தம்பி, போய் அந்த கொடையை எடுத்துகிட்டு வா. எங்கே சார் அப்படின்னு கேட்குறான். உடனே, சார் புது பையன் சார், நானே போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு. ஏண்டா கொடை இருக்கிறது உனக்கு தெரியும், எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, பார் ரொம்ப அழுக்கில் போட்டு வச்சுட்டேன், எடுத்து தொடச்சி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவனுக்கு ஆர்டர் போட்டு இவர் நேராக கல்லால் உட்காந்துக்கிறார். சார் ஏதாவது சூடாக குடிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் கை கெட்டுற தூரத்துலேருந்து அந்த ஃபேஷன் கொடையை அப்படி தொட்டு பார்க்குறாரு. உடனே அந்த சேல்ஸ் பாய், சார் உங்களுக்கு இந்த கொடையும் வேணுமா அப்படின்னு கேட்குறான். உடனே, யாருக்கு, எனக்கா? தம்பி இதெல்லாம் கொடையாப்பா, இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோப்பா, இதெல்லாம் தாங்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதே அந்த ஓல்டு மாடல் கொடை சொல்றியா தம்பி, அந்த அரசியலுக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கொடை தான் தம்பி நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட விளக்கம் கொடுக்குறாரு. இவர் விளக்கம் கொடுத்திருந்த நேரத்தில் அந்த கடை பையன் அந்த கொடையெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு டேபிள் மேலே வைக்கிறான். ஏன்பா எத்தனை கொடை இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஓனர், சார் ஒரு 50 கொடை இருக்குது சார். என்னது 50 கொடையா? எனக்கு 100 கொடை வேணுமேப்பா. சரி சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இது கொடுங்க, 2 நாளில் கொடுத்துறீங்களா? கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு ஓனர் சொல்கிறார். சரி சரி எவ்வளோ விலை? 250 ரூபான்னு நினைக்கிறேன். சரி எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்கப்பா. எப்பா அந்த கார்கிட்ட எடுத்துகிட்டு வா அந்த பில்லை, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஓனருக்கு ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா ஒரு கொடையோட விலை 100 ரூபாய் தான். இவர் 250 ரூபான்னு அவரே பேசி அவரே பில்லை கொடுக்க சொல்லிட்டாரு. ஒன்றும் சொல்ல முடியல. உடனே பில்லை எழுதி கொடுத்துட்றார். ஒரே ஆச்சரியம், இன்னும் 50 கொடை ஆர்டர் போடணுமே 2 நாளில். ஒரே சந்தோஷம். அப்போது அந்த கருப்பு கொடையை அந்த பையன் எடுத்துகிட்டு போகிறான். போகும்போது இந்த கருப்பு கொடைங்க அமைதியாக இந்த ஃபேஷன் கொடையை அப்படி பார்வை பார்க்குது. இந்த ஃபேஷன் கொடைங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஆனால் வெக்கமும் கூட. அமைதியாக பூமியை பார்க்குறாங்க. பாருங்க, நம்மளையும் அநேக பேர் இப்படி தான் நம்மளே பெருமையாக பண்ணிக்கக்குள்ள நிச்சயமாக தாழ்த்தப்படுவோம். இதை தான் வேத வசனம் சொல்லுது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் லூக்கா 14:11. என்ன, நம்மளும் நம்ம தாழ்மையாக இருக்கலாமா? காட் பிளஸ் யூ ஆல்.